அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 2 ரெசிபி பார்க்க போறோங்க. ஒன்று வந்து கீரை சாறு பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து நெத்திலி மீன் ஃப்ரை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே நான் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் 2 பச்சை மிளகாய் இடையில கீரி சேர்த்துக்கிறேங்க. கூடவே நான் 15 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 கப் அரிசி கழுவுன தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி திக்காக கழுவி எடுப்போம் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் இப்படி கை இடையில வச்சு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம சேர்த்த கல்லி தண்ணி நல்லா கொதிக்கும் போது நான் முருங்கீரை சேர்த்துக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கீரை சாறு பார்த்தீங்கன்னா இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. முருங்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கனால நம்மளுக்கு அதுவுமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி கலந்து தண்ணி சேர்க்கறனால அதுவுமே நம்மளுக்கு உடம்பு நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக இது நம்ம அடிக்கடி பண்ணி சாப்பிட்றனால நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ நம்ம சேர்த்த முருங்கீரை நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறமா நான் அடுத்ததாக 3/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சத்தான டேஸ்டியான நம்மளுக்கு முருங்கீரை சாறு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸில் ஊற்றி கூட சாப்பிட்லாம். கூட நமக்கு ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் ஃப்ரை தாங்க. கீரைச்சாரோட நெத்திலி மீன் ஃப்ரை ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துருவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததான் நான் 2 டேபிள் ஸ்பூன் தலைமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ்.
கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா மீனையும் நான் இப்போ பொரிச்சு எடுக்க போகிறேங்க. ஒவ்வொரு பக்கமும் 2 நிமிஷம் பொரிஞ்சாலே போதுங்க. நெத்திலி மீன் சீக்கிரமாக வெந்துடும். கீரைச்சாரோட பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க பெஸ்ட் காம்பினேஷன். அதுவுமே இல்லாமல் பொடி மீன் தாங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கீரைச்சாரோட பொடி மீன் பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சிங்கன்னா இன்னும் மணமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான நெத்திலி மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.